வாங்க திருச்சிற்றாறு. பஞ்சபாண்டவர்கள் கேரளாவில் வழிபட்ட விஷ்ணு தலங்களில் தர்மர் வழிபட்ட இடம் திருச்சிற்றாறு. வாங்க பார்க்கலாம். மகாபாரத போருங்க, குருஷேத்திர போர் நடைபெற்று கொண்டிருக்கிற நாளுங்க. 14ஆம் நாளில் வந்து பார்த்திங்கன்னா இவர் துரோணாச்சாரியர் வந்து களத்தில் இறங்கி, யுத்த களத்தில் இறங்கி பாண்டவ சேனை ஃபுல்லாக அழிச்சிட்ருக்காரு. அவரோட உக்கிர தாண்டவத்தை தாழ முடியாமல் அஸ்வத்தமன்ங்கிற யானை, ஏன்னா இவரோட பையனோட பேர் அஸ்வத்தமன் தான், ஒரு யானை வந்து பீமன் வந்து அடித்து கொண்டுடுறாரு. கொண்டுட்டு அஸ்வத்தமன் இறந்து விட்டான்னு சொல்லி சத்தம் போட்டுறாங்க. அது துரோணரோட காதில் விழுவுது. ஆனால் அவர் வந்து நம்பலை, பொய் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அஸ்வத்தமனை யாராலும் அழிக்க முடியாது. ஆனால் தர்மர்கிட்ட கேட்குறாங்க, அம்மா உண்மை அப்படின்னு கேட்டதுக்கு தர்மர் கிருஷ்ணன் சொல்கிறாரு, நீ வந்து பொய் சொல்லு இந்த இடத்துல அப்படின்னு. நான் பொய் சொல்ல மாட்டேன், தர்மத்துக்கு மீறி வந்து நான் பொய் பேச மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ அஸ்வத்தமன் இறந்து விட்டான் என்கிற யானைங்கிறது சவுண்டு கம்மியாகவும் சத்தம் குறைவாகவும் அந்த அஸ்வத்தமன் இறந்து விட்டான் என்பதை உரத்த குரலும் சொல்கிறார். அதேமாதிரி உரத்த குரலில் அவர் சொன்னார் அஸ்வத்தமன் இறந்து விட்டான் என்பதை. அது வந்து அதனால் வந்து அது துரோணர் வந்து தன்னோட சக்தியை இழந்து நிற்கிறார். அந்த நேரத்தில் வந்து அவரை அடிச்சிடுறாங்க. இதோட பாவத்தை போக்கிக்கிறதும் என்ன பண்ணார், கேரளாவில் இருக்கக்கூடிய விஷ்ணு தலமான இந்த திருச்சிற்றாறு வந்து அந்த குளத்தில் நீராடி விஷ்ணு பகவானை வழிபட்ட தலம் தான் இந்த கோயில் சொல்கிறாங்க. நல்ல அற்புதமான கோயிலுங்க. திருச்சிற்றாறு, திருச்செங்கனூர்னு சொல்லுவாங்க. 108 வைணவ திவ்ய தேசங்கள் 82வது தலமாகும். இது கேரளா மாநிலம் ஆலப்புழா மாவட்டம் செங்கனூர் அருகில் பம்பை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது.